வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா 1985 டிசம்பர் 6ஆம் தேதி வட சென்னையில நேரம் இரவு 2 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் தூக்க கலக்கத்தோட டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப சடனா அங்க இருக்கிற டெலிபோன் ரிங் ஆக அதை அட்டன் பண்ணி பேசுறாரு அந்த ஸ்டேஷனுடைய ஹெட் கான்ஸ்டபிள். போனுடைய மறுமுனையில பேசின நபர் தன்னுடைய பேரு குதிரை வெங்கடேசன் அப்படின்னும் ஆர்கே நகர்ல இருக்கிற ஒரு வீட்டுடைய அட்ரஸ் சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து வீட்டில் இருக்கிற நகைகளை கொள்ளையடிச்சிட்டு அந்த வீட்டில் இருந்த 35 வயது இருக்கக்கூடிய பெண்ணை சீரழிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஷாக்கான போலீஸோ அப்படியா ஆள் தப்பிச்சிட்டானா இல்ல பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த நபரோ இல்லங்கய்யா அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் சரி ஓகே நாங்க கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறோம், எப்படியும் ஆளை பிடிச்சிடலாம், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அதுக்கு போன்ல பேசிட்டு இருந்த குதிரை வெங்கடேசன் இல்லங்கய்யா உங்களால அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் நக்கலா சொல்றாரு. இதை கேட்டு கொஞ்சம் கோபமான போலீஸ் பிடிக்க முடியாதா, ஏன் பிடிக்க முடியாது அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் தான் இப்ப கோவமாத்துல குதிச்சு தப்பிக்க போறேனே, அப்புறம் இங்க வந்து யாரை பிடிப்பீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு முடிஞ்சா என்ன பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இப்ப அதை கேட்டு கொஞ்சம் குழப்பத்தோட போனை வச்ச அந்த போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் அங்க ஸ்டேஷன்ல இருந்த ஒரு 3 கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்றாரு. அதுக்கு அவங்களோ எவனாவது போலீஸை வெட்டி அலைய விடுறதுக்காக போன் பண்ணி விளையாண்டு இருப்பான், அதையெல்லாம் பெருசா கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க. பட் அப்படி அவர் இக்னோர் பண்ண குதிரை வெங்கடேசன் தான் அடுத்த 10 வருஷத்துக்கு ஒட்டுமொத்த வடசென்னை போலீஸ்க்கே தண்ணி காட்ட போறான் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாம போயிருச்சு. போலீஸ்க்கே அவன் தண்ணி காட்டிட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விதான் பட்டிருப்போம், ஆனா அதுக்கான உண்மையான அர்த்தமே இந்த கேஸ் தான். எஸ், அப்படி 1980களில் போலீஸ்க்கே சவாலா இருந்த குதிரை வெங்கடேசன் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப அன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வந்த எஸ்ஐ கிட்ட அந்த போன் காலை பத்தி சொல்றாரு ஹெட் கான்ஸ்டபிள். அதை கேட்ட எஸ்ஐயோ எதுக்கும் அந்த அட்ரஸ்ல போய் ஒரு டைம் செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப அவரும் கூட ஒரு கான்ஸ்டபிளும் நைட்டு அவன் சொன்ன அந்த அட்ரஸ்ல போய் பாக்குறாங்க. அங்கிருந்த வீட்டுல விசாரிக்கும் பொழுது அவன் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதை கேட்டு ஷாக்கான போலீஸோ பாதிக்கப்பட்ட அந்த பெண் கிட்ட நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ என்ன தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. நான் கண் முழிச்சு பார்த்தப்ப அந்த இருட்டுக்கு நடுவுல ஒரு அடையாளம் தெரியாத ஆள் கையில கத்தியோட என்னை பார்த்தபடி நிக்கிறத பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். உடனே நான் கத்திரக்கூடாது அப்படின்னு என்னுடைய வாயை பொத்தி கழுத்துல கத்திய வச்சுட்டான். அதுக்கப்புறமா சத்தம் போட்டா உன்னை மட்டும் இல்ல உன்னுடைய புருஷன், மாமியார், குழந்தைகள் அப்படின்னு எல்லாத்துடைய கதையுமே இங்கேயே முடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுனா. அதோட நான் போட்டிருக்கிற நகை, வீட்டில் இருக்கிற நகை அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து தர சொல்லி கேட்டான். அவன் என்னுடைய குழந்தைகளை எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு பயந்து எல்லா நகைகளையும் நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போய் கத்தி முனையில வச்சு என்னை சீரழிச்சிட்டான். கடைசியா போகும்போது என்னுடைய கை காலையும் கட்டி போட்டுட்டு என்னுடைய வாயை துணியை வச்சு இறுக்கி கட்டிட்டு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப
இப்ப இதை கேட்ட போலீஸ்க்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு அதை நமக்கே போன் பண்ணி சொல்லியிருப்பான் அப்படின்னு குதிரை வெங்கடேசன் மேல பயங்கரமான கோபம் வருது. ஆல்சோ வீட்டுடைய டோர் உள்பக்கமா பூட்டி இருந்ததை வச்சும் அந்த வீட்டுல ஃபோர்ஸ்டு என்ட்ரிக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லாததை பார்த்தும் எப்படி அவன் வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்னு அந்த பெண் கிட்ட கேக்குறாங்க. பட் அவங்களோ அதான் சார் எனக்கும் தெரியல, அவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, அவனை பத்தின அடையாளங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்ணோ இருட்டுல அவனுடைய முகம் சரியா தெரியல, ஆனா அவன் நல்லா உயரமா இருந்தான், மீச தாடி எல்லாமே வச்சுட்டு நல்ல உடல்வாகுவோடு இருந்தான். ஆல்சோ அவன் ஷர்ட் மற்றும் பேண்ட் தான் போட்டிருந்தான் அப்படின்னும் கையில கிளவுஸும் கால்ல ஷாக்ஸும் மாட்டிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு ஒரு டிராயிங்கை ரெடி பண்ண போலீஸ் அந்த தெரு மற்றும் அங்க இருக்கிற காயின் டெலிபோன் பூத் ஆல்சோ கூவமாத்து பக்கத்துல அங்க வாழ்ந்துட்டு வர்ற மக்கள் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வட சென்னையில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவனை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லி விடாம அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு 3 மாசம் போயிருந்தப்பதான் ஒரு நாள் இரவு 3 மணி அளவுல அதே ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்த போன் கால் வருது. இப்போ அதுல பேசின நபர் வேற யாரும் இல்ல, அதே குதிரை வெங்கடேசன் தான். சார், நான் குதிரை வெங்கடேசன் பேசுறேன். என்னை பிடிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறீங்க போல. நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு பாவமா இருக்கு. அதான் நீங்க என்ன பிடிக்கிறதுக்காக நானே உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தர்றதுக்காக தான் போன் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே நக்கலா சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப இத கேட்ட போலீஸ்க்கு அவன் மேல ரொம்பவே கோபம் வந்தாலும் அவனை கொஞ்ச நேரம் பேச விட்டுட்டு அவன் இருக்கிற ஏரியாவுக்கு போலீஸ் அனுப்பி அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சோ போலீஸ் இப்ப அவன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா, போலீஸ்க்கே போன் பண்ணி இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு தகவல் கொடுக்குறியே, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனோ, ஆமா சார், எனக்கு ரொம்ப தைரியம் தான், ஏன்னா உங்களால் என்னை பிடிக்க முடியாது, அதனால தான் எனக்கு அந்த தைரியம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸோ, அப்படியா, நீ அவ்வளோ தைரியமான ஆளா இருந்தா இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனோ, நீங்க கேட்கல அப்படின்னாலும் அதை சொல்றதுக்கு தான் சார் நான் இப்ப போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய இன்னொரு தெருவுடைய அட்ரஸ் சொல்லி அந்த வீட்டுல தான் நகைகளை கொள்ளையடிச்சிட்டு அந்த வீட்டுல இருந்து ஒரு பெண்ணையும் சீரழிச்சிட்டேன். அங்கிருந்து கிளம்பி கூவத்துக்கு வர்ற வழியில இங்க இருக்கிற ஒரு காயின் டெலிபோன் பூத்துல இருந்து தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறமா கூவத்துல குதிச்சு தப்பிச்சிருவேன், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்றான். இப்ப போலீஸ் அவன் கட் பண்ண அடுத்த 15 நிமிஷத்துல அவன் சொன்ன அந்த டெலிபோன் பூத்துக்கிட்டே போயிடுறாங்க. பட் அங்க எங்க சுத்தி பார்த்துமே அவன் அங்க இல்ல. சோ உடனடியா பக்கத்துல இருந்த கூவமாத்துக்கு போன போலீஸ் அதுக்குள்ள இறங்கி அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரமா தேடியுமே போலீஸால அவன் எங்க கரையேறணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம போகுது. ஆல்சோ இதே பேரலல் டைம்ல குதிரை வெங்கடேசன் சொன்ன அந்த அட்ரஸுக்கு போய் விசாரிச்ச போலீஸ்க்கு ஹஸ்பண்ட் வெளியூருக்கு வேலைக்கு போனதால தன்னுடைய அம்மா மற்றும் ஒரு குழந்தையோட வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை கத்தி முனையில மிரட்டி சீரழிச்சிட்டு அங்க இருக்கிற நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கறதும் தெரிய வருது. இதிலிருந்து அடுத்த 7 வருஷத்துல தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, ஆர்கே நகர் அப்படின்னு கூவமாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற 15 வீடுகள்ல வீட்டில் இருக்கிற நகைகளையும் கொள்ளையடிச்சிட்டு அங்க இருக்கிற பெண்களையும் சீரழிச்சிருக்கான் குதிரை வெங்கடேசன். அப்படி அந்த 15 முறையும் இதே மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூவமாத்துல குதிச்சு தப்பிச்சு போய் போலீஸ்க்கு தண்ணி காட்டியிருக்கான். சில ஆர்டிகல்ஸ்ல நான் இந்த அட்ரஸ்ல இப்ப திருட போறேன், முடிஞ்சா என்ன புடிச்சுக்கோங்க அப்படின்னு சவால் விட்டுட்டு தான் செய்வான் அப்படின்னும், அதாவது அவன் அந்த கிரைமை பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் செய்வான் அப்படின்னும், சில ஆர்டிகல்ஸ்ல கிரைமை செஞ்சு முடிச்சுட்டு நான் இங்க தான் இதை பண்ணேன், இப்ப இங்க தான் நின்றுட்டு இருக்கேன், முடிஞ்சா வந்து புடிங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதுல எது உண்மையா இருந்தாலுமே அவன் கிரைம் செஞ்சது, போலீஸ்க்கு போன் பண்ணது, இந்த ரெண்டுமே உறுதியா நடந்திருக்கு. இதுல போலீஸ்க்கு இன்னுமே வெறுப்பேத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி அவன் ஒவ்வொரு முறையும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போன மறுநாளே மறுபடியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்கான். அந்த போன் கால்ல, ரொம்ப நன்றி சார், எல்லா தங்கத்தையுமே வித்து காசாக்கிட்டேன், அடுத்து நான் கொள்ளையடிக்கும் போது மறுபடியும் உங்களுக்கு போன் பண்றேன், கண்டிப்பா வந்துருங்க சார் அப்படின்னு ரொம்பவே நக்கலா தான் எப்பவுமே பேசியிருக்கான். இவன் சொன்னதுல காண்டான போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணி அவனை தேட ஆரம்பிச்சாலும் கடைசியில அவனை கண்டுபிடிக்க முடியாம டயர்டாகி தான் உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையுமே அவன் போலீஸ்க்கு போன் பண்ணும் போதுமே ஒண்ணு மட்டும் சொல்றா, எப்படி நீ வீட்டுக்குள்ள போற அப்படிங்கறத மட்டும் சொல்லு அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவனோ, அதெல்லாம் தொழில் ரகசியம் சார், அதையெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு திமிராவே தான் பேசியிருக்கான்.
பட் இப்படி போயிட்டு இருந்த ஒரு டைம்ல தான் ராஜாராம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் ஆர்கே நகர் ஸ்டேஷனுக்கு புதுசா சார்ஜ் எடுக்கிறாரு. போலீஸோடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு இடத்துல ஒரு திருடன் முடிஞ்சா என்ன புடிச்சு பாரு அப்படின்னு ஒரு ஹீரோ மாதிரி பில்டப் காட்டுறது போலீஸ்க்கான ஒரு அவமானம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சோ எப்படியாவது இவனை புடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரு வெயிட் பண்ண மாதிரியே அவருக்கே கால் பண்ணி அட்ரஸ் சொல்லி இங்க தான் இருக்கேன், முடிஞ்சா வந்து புடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கான் குதிரை வெங்கடேசன். இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ராஜாராம் உடனடியா அவர் ஏற்கனவே தயாரா வச்சிருந்த டீமோட கூவத்துடைய 2 பக்கமுமே ஆட்களை சர்ச் பண்ண சொல்லிட்டு அதே நேரத்துல இன்னொரு டீம் கூவத்துல இறங்கி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை கண்டிப்பா அவன் மாட்டுவான் அப்படின்னு நினைச்ச ராஜாராமுக்கு ஏமாற்றமே மிஞ்சுது. பிகாஸ் அத்தனை போலீஸ்க்குமே மறுபடியுமே தண்ணி காட்டிட்டு தப்பிச்சு போயிருக்கான் குதிரை வெங்கடேசன். இதனால கோவத்துடைய உச்சிக்கே போன இன்ஸ்பெக்டர் ராஜாராம் அவனை பிடிக்கிறது தான் அவருடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லி சாப்பாடு தூக்கம் அப்படின்னு எதுவுமே பார்க்காம அவனை தேட ஆரம்பிக்கிறாரு. பூ விற்கிறவங்க, பால் விற்கிறவங்க, பேப்பர் போடுறவங்க, பழம் விற்கிறவங்க, மளிகை கடை அப்படின்னு ஆரம்பிச்சு நகைய விலைக்கு வாங்குறவங்க, பிச்சுவா கத்தி செய்யறவங்க அப்படின்னு ஒட்டுமொத்த வட சென்னையுமே சல்லடை போட்டு சலிக்கிற அளவுக்கு அவனை தேட ஆரம்பிக்கிறாரு. அதே போல கிரைம் நடந்த எல்லா வீட்டு பக்கத்துலயுமே விசாரிச்சதுல இங்க பிச்சை எடுக்கிற மாதிரியும் பேப்பர் பொறுக்கிற மாதிரியும் வந்துட்டு போற ஆளுங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னது அவரை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அப்படி அவர் தேட ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே மண்ணடியில குதிரை வெங்கடேசன் இருக்கிறதா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. சோ இப்ப உடனடியா அங்க போன ராஜாராம் அங்கிருந்த 40 வயதான குதிரை வெங்கடேசன் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோ நீங்க தேடுறால் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை நம்பாத போலீஸ் பாதிக்கப்பட்ட பெண்களை கூட்டிட்டு வந்து அவனை அடையாளம் காட்ட சொல்லும் போது இவன் கிடையாது சார், இவன் ஹைட் ரொம்பவே கம்மியா இருக்கான், அவனும் ரொம்பவே ஹைட்டா இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவரை ரிலீஸ் பண்ணிட்டு போலீஸ் தலைய பிச்சிட்டு இருக்கும் போதுதான் நைட்டு 1 மணிக்கு ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு குதிரை வெங்கடேசன் கிட்ட இருந்து அடுத்த போன் கால் வருது. காலை அட்டன் பண்ணி பேசின இன்ஸ்பெக்டர் ராஜாராம் கிட்ட என்ன சார் என்ன பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீங்க என்ன பிடிக்கல, தப்பிக்க விட்டுட்டீங்க. ஓகே இப்ப என்ன பண்ணலாம், உங்களுக்காக ஈஸியா என்ன பிடிக்கிற மாதிரி இப்ப உங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இருந்து நான் கோவத்துல குதிக்க போறேன் சார், முடிஞ்சா இப்பவாவது என்ன பிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இப்ப உடனடியா போலீஸ் மற்றும் ஃபயர் சர்வீஸ் டீம்ல இருந்த 20 பேர் மோட்டார் ஃபிட் பண்ணியிருந்த 2 ரெஸ்கியூ போட்ல பாதாள கம்பி அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தண்ணிக்குள்ளேயே அவன் எங்கேயாவது உள்நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கானா அப்படிங்கறத அந்த பாதாள கம்பியை வச்சு குத்தி குத்தி பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. பாதாள கம்பி அப்படிங்கிறது ஏகப்பட்ட இரும்பு கொக்கிகள் ஒன்னா சேர்ந்து கயிறு கட்டி வச்சிருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட். அதை தண்ணிக்குள்ள விட்டு இழுக்கும் போது அங்க ஏதாவது பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த எக்யூப்மெண்ட் அப்படியே குத்தி தூக்கிட்டு வந்துடும். ஆத்துக்குள்ள தேடுறவங்க கூட சேர்ந்து ஆத்துக்கு வெளியில 2 கரையிலையும் ஒரு 10 பேர் 2 டீமா போலீஸ் ஜீப் மற்றும் பைக்கை வச்சுட்டு அவன் எங்கேயாவது கரையேறானா அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பட் அப்பவுமே அவன் எங்க போனா அப்படிங்கறத போலீஸால அன்னைக்கு ராத்திரி முழுவதுமே கண்டுபிடிக்க முடியாம போகுது. இப்ப ராஜாராம் உள்ளிட்ட போலீஸ் போர்ஸ் என்னடா இது, இவனை என்ன செஞ்சுமே பிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி விரக்தியுடைய உச்சிக்கே போறாங்க. இப்படியே அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் ஆகுது. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அதாவது எப்பவுமே குதிரை வெங்கடேசன் இந்த மாதிரி கிரைம் பண்ணிட்டு தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா மறுநாள் போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுறது அவனுடைய வழக்கமா இருந்திருக்கு. ஆனா இந்த முறை அவன் ஏன் இப்ப வரைக்குமே போன் பண்ணவே இல்லை அப்படின்னு டவுட் வர ஆரம்பிக்குது. இப்படி அவங்க யோசிச்சுட்டு இருந்த அடுத்த நாள் காலையிலேயே கூவம் ஆத்துல ஒரு இறந்த உடல் மிதந்துட்டு இருக்கிறதா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. இப்ப உடனடியா அங்க போன ராஜாராம் உள்ளிட்ட போலீஸ் டீம் அங்க கிடந்த இறந்த உடலை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. பிகாஸ் அந்த இறந்த உடலுடைய தலையிலிருந்து கால் வரைக்குமே ஏதோ கத்தியால குத்தி கிழிச்சு நோண்டி எடுத்த மாதிரி ரத்தமும் சதையுமா சுத்தமா அடையாளமே தெரியாத அளவுக்கு சிதைஞ்சு போயிருந்திருக்கு. ஆல்சோ அந்த இறந்த உடலுடைய கையில நகைகள் இருந்ததை பார்த்துட்டு அங்க ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து அடையாளம் காமிக்க சொல்றாங்க. எஸ், அது குதிரை வெங்கடேசன் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பெண் வேற யாரும் இல்ல, குதிரை வெங்கடேசன் கடைசியா திருடு போன வீட்டுல இருந்தவங்க. இவங்க மட்டும் எப்படி ப்ரோ அவனை அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சது அவனை இல்ல, அவன் கையில வச்சிருந்த அவங்களுடைய நகைகளை. சோ அதை வச்சுதான் இறந்து கிடக்கிறது குதிரை வெங்கடேசன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ குதிரை வெங்கடேசன் இறந்துட்டான் அப்படின்னு அவனுடைய ஃபைலையும் க்ளோஸ் பண்றாங்க. எல்லாத்துக்குமே மேல தமிழ்நாடு உடைய போலீஸ் ஹிஸ்டரியிலேயே போட்டோ கைரேகை அப்படின்னு எந்தவித அடையாளமும் இல்லாம அவன் பண்ண கிரைமையும் அவனுடைய
பெயரை மட்டுமே வச்சு ஒருத்தனுடைய ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னா அது குதிரை வெங்கடேசனுடைய கேஸ் ரிப்போர்ட் தான். ஆல்சோ போலீஸ் உட்பட எல்லாத்துக்குமே ரொம்பவே பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குதிரை வெங்கடேசன் அவன் திருடின எல்லா இடத்துலயுமே கத்திய காட்டி மிரட்டி இருந்தாலுமே எந்த ஒரு இடத்துலயுமே யார் மேலேயுமே ஒரு சின்ன கீறல் கூட போடல அப்படிங்கிறது தான். ஆல்சோ அவன் பேர்ல போலீஸ் ரெக்கார்ட் பண்ண அந்த 15க்கும் மேற்பட்ட கிரைம் எல்லாமே அவனா போன் பண்ணி போலீஸ் கிட்ட சொன்னதுதான். ஏன்னா அவன் திருட போன இடத்துல அவன் சீரழிச்ச பெண்களே இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவமானமா இருக்கும் அப்படின்னு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யோசிச்சிருக்காங்க. கடைசியா போலீஸ் குதிரை வெங்கடேசனுடைய இறந்த உடல் இருக்கிறத விளம்பரம் பண்ணியுமே அதை கேட்டு யாருமே வரல அப்படிங்கறதுனால அவனுக்கான இறுதி சடங்குகளையும் அவங்களே பண்ணிருக்காங்க. ஓகே, எப்படி ப்ரோ இவன் இத்தனை கொள்ளைகளை பண்ணா? எல்லா வீட்லயுமே பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி என்ன? பிகாஸ் எந்த ஒரு வீட்லயுமே ஃபோர்ஸ்டு என்ட்ரியே இல்லையே. அதாவது கதவை லாக் பண்ணியிருந்தாலுமே எப்படி அவன் வீட்டுக்குள்ள போனான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். அதே போல எப்படி ப்ரோ அவன் இறந்து போனான் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும். அதுக்கு போலீஸுடைய தரப்புல ஒரு சின்ன தியரி தான் இருக்கு. அந்த தியரி இதுதான். அதாவது குதிரை வெங்கடேசன் ஒரு பேப்பர் பொறுக்கிற ஆள் மாதிரியோ இல்ல பிச்சைக்கார மாதிரியோ அந்த வட சென்னை ஏரியால் இருக்கிற பல வீடுகளை நோட்டம் விட ஆரம்பிப்பான். அப்படி பாக்குறப்ப அங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கிற அதிக நகைகளை போட்டுட்டு இருக்கிற பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுடைய வீட்டை நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிப்பான். அவங்க எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் எப்ப வெளியே போயிட்டு எப்பப்ப உள்ள வர்றாங்க, அவங்களுடைய வீடு எப்பவெல்லாம் திறந்திருக்கு அப்படிங்கறதையும் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ண ஆரம்பிப்பான். சோ அப்படி பகல் நேரத்துல அவங்களுடைய வீடு திறந்திருக்கும் பொழுது யாருமே கவனிக்காதப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் வீட்டில் இருக்கிற அலமாரி மேல ஏறி ஒளிஞ்சுக்குவான். வீட்டுக்குள்ள ஒரு திருடன் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியாம நைட் ஆனதுமே வீட்டுடைய கதவை உள்பக்கமா லாக் போட்டுட்டு எல்லாருமே தூங்க போனதுமே அவனுடைய கைவரிசையை காமிச்சிருக்கான். இதுக்காக தான் பகல் நேரமா இருந்தாலும் கூட வீட்டை திறந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா கூட இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. கணவன் வெளியூர் போனதுக்கு அப்புறமா தனியா இருந்த ஒரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ள அவங்கள நோட்டம் விட்டு பகல் நேரத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒருத்தன் அவங்களுக்கு தெரியாம கட்டலுக்கு அடியில போய் படுத்திருக்கான். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கட்டலுக்கு அடியில இருந்து எந்திரிச்சு வந்து மிரட்டியே எல்லாமே பண்ணிருக்கான். நினைச்சு பாருங்க, நம்மளுடைய வீட்டுல நம்ம பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு வீட்டை லாக் பண்ணிட்டு நம்மளுடைய பெட்ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம தூங்கிட்டு இருக்கிற பெட்டுக்கு அடியிலேயே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது எவ்வளவு கிரீப்பியா இருக்குல்ல. இந்த வீடியோவை நீங்க நைட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே போய் செக் பண்ணுங்க. சோ குதிரை வெங்கடேசன் திருடனதுக்கு அப்புறமா கூவத்துல குதிச்சு தப்பிக்கிறதுக்கு வசதியா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகளையே டார்கெட் பண்ணிருக்கான். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி கூவத்தை ரிவர் அப்படின்னு நான் சொன்னாலுமே அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல சாக்கடையாலான சகதி தான் நிறைஞ்சிருந்துச்சு. பட் அப்படி இருந்தாலும் அதனுடைய மைய பகுதியில் இருக்கிற நீரோட்டம் வழியா கரெக்டா குதிச்சு தப்பிச்சு எஸ்கேப் ஆகியிருக்கான். ஆனா கடைசியா இன்ஸ்பெக்டர் ராஜாராம வெறுப்பேத்தி காட்டணும் அப்படின்னு நினைச்சவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பகுதியிலேயே குதிச்சிருக்கான். பட் அப்ப நீரோட்டம் இருக்கா இல்லையான்னு கவனிக்காம சகதியில போய் குதிச்சு மாட்டிருக்கான். அப்ப தப்பிக்க முடியாம அந்த சகதியிலேயே மாட்டிக்கிட்டு மூச்சு திணறி இறந்து போயிருக்கான். பட் இது தெரியாத போலீஸோ பாதாள கம்பிகளை வச்சு சர்ச் பண்ணதுல அதில் இருக்கிற கொக்கிகள் அவனுடைய உடலை தாறுமாறா குத்தி செதைச்சிருக்கு. சோ இதிலிருந்து பெண்களை சீரழிச்சு அவங்கள வேதனைப்படுத்தின குதிரை வெங்கடேசனுக்கு போலீஸும் கோர்ட்டும் கொடுக்க முடியாத ஒரு தண்டனையை இயற்கையோ இல்ல கடவுளோ அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையான மரணத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட எந்த கூவத்தை அவனுடைய கோட்டையா நம்பிட்டு இருந்தானோ கடைசியில அந்த கூவமே அவனுக்கு மரண குழியாவும் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ மை டியர் SDI ஹஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த குதிரை வெங்கடேசன் கேஸை போடுங்க அப்படின்னு நம்மளுடைய SDI தான் சொல்லியிருந்தீங்க. சோ உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேஸ் வேற ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் இல்ல எந்த கேஸ் வேணும், எந்த டாபிக் போடணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.